இழந்ததை திரும்ப தருகிற தெய்வம். யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்றால் நகோமியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ரூத் 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான் நகோமியை குறித்து. பஞ்ச காலம் நேரிடுகிறதுனால அவங்க எல்லாரும் நகோமியோட ஃபேமிலி முழுவதும் எங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னா மோவாப் தேசத்துக்கு அவங்க போகிறதை நம்ம காண்கிறோம். சோ அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு அந்த மோவாப் தேசத்துல அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. ரூத் அண்ட் ஒரு 2 பேர் மருமகளா அந்த இடத்துக்கு வர்றாங்க. சோ அங்க சில காலத்திலே அவங்களுக்கு அந்த எல்லாரையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை நகோமிக்கு உண்டாகிறது. அவங்க கணவரை இழந்து போயிட்டாங்க. அவங்க 2 பிள்ளைகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மரித்து போயிட்டாங்க. சோ இந்த சூழல் தான் அந்த 1ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 4, 5 வரைக்கும் அவங்க ஃபேமிலி குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசித்தோம்னா அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சோ இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல் அங்க உண்டாகிறது நகோமிக்கு. சோ இப்ப தனித்து இருக்கிறாங்க. இப்ப அவங்க ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க. என்ன அப்படின்னா, பெத்லஹேம்ல கர்த்தர் தங்களுடைய பிள்ளைகளை ஆகாரத்தினால் போஷித்திருக்கிறார், வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நம்ம இந்த மோவாப் தேசத்தை விட்டு நம்ம எங்க போலாம், அங்க போகலாம், பெத்லஹேமுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அவங்களுக்குள்ள வருது. எல்லாருக்கும் தெரியும் மோவாப் தேசம் ஒரு விக்கிரகம் நிறைந்த ஒரு தேசம். ஆண்டரை பத்தி அவங்க அறிந்து கொள்ளாத ஒரு இடம். சோ அப்ப அந்த இடத்துலதான் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா ரூத் தெரிந்திருந்தாரு. சோ இப்போ அங்க இருந்து புறப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 7ஆம் வசனத்துல தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டான். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில், அந்த நடந்து போகும் வழி நடக்கையில் நகோமி ஒரு விஷயம் பண்றாங்க. தன் 2 மருமகளையும் பார்த்து, நீங்க இருவரும் உங்க தாய் வீட்டுக்கு என்ன பண்ணிருங்க, திரும்பி போயிருங்க. மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தயவு செய்வாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தாய் வீட்டுக்கே என்ன பண்ணிருங்க, திரும்ப போயிருங்க. ஏன்னா என்னால இனி உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. ஏன்னா முதிர் வயது. இனி என்னால ஒரு பிளஸிங்ஸும் உங்களுக்கு இல்ல. என்னால உங்களுக்கு பாரம் மட்டும்தான் இருக்குமே தவிர மத்தபடி எதுவுமே இல்லை. அதனால நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க, உங்க தாய் வீட்டுக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 9ஆம் வசனத்துல கூட மருமகளை பார்த்து பிளஸ் பண்ணுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சோ இங்க நகோமியோட குணாதிசயங்களை நம்ம பார்த்தோம்னா, முதலாவது அந்த அன்பின் குணம் அதுல வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சோ அவங்களுக்குள்ள இப்போ நம்ம வாழ்ந்திருக்கோம் எல்லாரும் நிச்சயமாய் மாமியார் இல்லாட்டாலும் மருமகளா இருக்கிறோம்ல. நமக்குள்ள மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இங்க அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, ஒரு அன்பு நிறைந்ததாய். முதல் அன்பு எங்கிருந்து வெளிப்பட்டதுன்னா, ஏன்னா ரூத்தும் ஓர்பாலும் மோவாப் தேசத்தை, அதாவது விக்கிரங்கள் நிறைந்த தேசம். சோ இப்போ யாருதான் முன்மாதிரியா இருந்திருப்பா, நிச்சயமா இந்த நகோமி தான் முன்மாதிரியா இருந்திருப்பாங்க. நகோமி மூலமாதான் ஜீவனுள்ள தேவனை அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அறிந்து கொண்டிருப்பாங்க. சோ ஜீவனுள்ள தேவனை 2 பேரும் என்ன பண்றாங்க, அறிந்து கொள்ளும்படி தேவன் அந்த இடத்துல கிருபைகளை கட்டளையிட்டு இருந்தார். சோ இங்க நகோமி மூலமாய் முதலாவது அன்பின் குணம் அந்த இடத்துல வெளிப்படுது. சோ இந்த அன்பு தான் அவங்களையும் என்ன பண்ணுச்சு, அன்பா இருக்க வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அடுத்தது பார்த்தோம்னா ஆசீர்வதிக்கிற குணம் நகோமி கிட்ட இருந்தது. சோ அங்கதான் அவங்க பிளஸ் பண்றாங்க. இப்போ தன்னால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எப்ப நம்ம ஒருத்தரை பிளஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அன்பின் நிமித்தமா பிளஸ் பண்ணலாம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், வாயில இருந்து பிளஸ் பண்ணுவோம். சோ பிடிக்காதவங்க நமக்கு முன்பாக வந்தாங்கன்னா அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பிளஸ் பண்ணுவோமானா ஒரு கேள்விக்குறிதான். நிச்சயமா நமக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்களதான் என்ன பண்ணுவோம், அன்பினால் நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்த்துவோம். சோ இப்போ இங்க அப்போ உண்மையா
அன்பு வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுது, வெளிப்படுது. சோ அதனாலதான் நகோமியால என்ன பண்ண முடிஞ்சது, தன்னுடைய மருமக்கமார்களை என்ன பண்ண முடியுது, ஆசீர்வதிக்க முடிஞ்சது. அவங்க 2 பேரையும் வாழ்த்துறாங்க. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ நம்மளும் வந்து மத்தவங்கள என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ண நம்ம வந்து பழகணும். சோ எல்லாரும் யார நம்ம பார்த்தாலும், ஒருவேளை நம்ம ஆலயத்துல பார்க்கலாம், இல்ல நமக்கு கீழே பணிபுரியவங்களா இருக்கலாம். சோ யாரா இருந்தாலும் முதலாவது நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் பண்ண நம்ம வந்து பழகி கொள்ளணும். அதுதான் ஆண்டவரும் நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாங்க. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம எப்படிப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று எண்ணி என்ன பண்ணணுமா, அறிந்து ஆசீர்வதிக்கணும் போடப்பட்டிருக்கிறது. சோ அப்ப நம்மளும் என்னது, மத்தவங்களை ஆசீர்வதிக்க நம்ம என்ன பண்ணணும், பழகி கொள்ளணும். எல்லாரையும் நம்ம பிளஸ் பண்றதுக்கு நம்ம வந்து அழைக்கப்படுகிறோம். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஓர்பால் வந்து என்ன பண்றாங்கன்னா, மாமியை முத்தமிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா ரூத்தால என்ன பண்ண முடியல, நகோமியை விடவே முடியல. சோ அதுல அருமையா ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும். 14ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப ரூத் வந்து நகோமியை என்ன பண்ணலையா, விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ நகோமிங்கிறவங்க எவ்வளவு தூரம் அவங்கள நேசிச்சிருந்திருப்பாங்க, எவ்வளவு அன்பா அவங்கள நடத்தி இருந்திருப்பாங்க, எவ்வளவு அன்பா அவங்கள வழி நடத்தி இருந்திருப்பாங்க, எப்படி தேவனுடைய அன்பை குறித்து அவங்களுக்கு நிச்சயமாய் சொல்லி இருந்திருப்பாங்கல்ல. சோ விடாது பற்றி கொள்கிற அந்த அன்பு. சோ அதுதான் வந்து தொடர்ந்து ரூத் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட பயணிக்கிறதுக்கு அது உதவியா இருந்தது. சோ அந்த பிணைப்பு, அந்த பாண்டிங், அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பிணைப்பு வந்து ரொம்ப அருமையா இருந்தது. சோ இதே மாதிரி நம்ம யார் மேல இவ்வளவு பாண்டிங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல, ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்ணணும், உறுதியா, எப்படி அவங்க உறுதியாய் பற்றி கொண்டாங்கல்ல. அப்ப அதே மாதிரி ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. சோ அப்ப நம்ம யாரை பற்றி கொண்டு, யார் மேல நம்பிக்கை வைத்தா நமக்கு என்னது உண்டு, பூரண கர்த்தரையே நம்ம நம்பி அவரை உறுதியா நம்ம பற்றி கொள்ளும் போது நமக்கு என்ன கொடுக்கிறாரா, பூரண சமாதானத்தை கொள்வீர் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. சோ அதை எடுத்தே போட மாட்டாங்க. பூரண சமாதானத்தை நமக்கு அருளி செய்கிற தேவன். சோ அப்ப நம்ம இந்த உலக பிரகாரமான அன்பு இல்லையா, நகோமி ரூத், சோ அதுவே வந்து அவ்வளோ பிணைப்பா, அவ்வளோ வந்து பெரிதா இருக்கும்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த அன்பு, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும். சோ நம்ம இன்னும் என்ன பண்ணணும், ஆண்டவரை உறுதியாய் நம்ம என்ன பண்ணணுமா, பிடித்து கொள்ளணுமா. சோ இன்றைக்கு நம்ம வேற யாரையாவது நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருந்தோம், ஆனால் இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது, கர்த்தர் மேல இருக்கிறதா, இல்ல மனிதர்களை நாடி போகிறதா, இல்ல குடும்பத்துல இவங்களை நம்பி நான் வந்து வந்திருக்கிறேன், இவங்களதான் நான் நம்புவேன்னு சொல்லி நம்ம நம்பி கொண்டிருக்கிறோமா. சோ எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய உறுதியான பற்றுதலும் யார் மேல இருக்கணும், கர்த்தர் மேல இருக்கும் போது அந்த பூரண சமாதானத்தை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறாங்க. சோ அதுக்கு அடுத்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரிந்து போக கூடாதுங்கிறத கூட அழகா அதுல சொல்லியிருப்பாங்க. மரணமே அன்றி உங்களுக்கும் எனக்கும் என்ன வரக்கூடாது, பிரிவினை வராது. அப்படியே வந்தாலும் அதற்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் கர்த்தர் எனக்கு செய்ய கடவர் அப்படின்னு சொல்லி அங்க ரூத் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
சோ அந்த அளவுக்கு வந்து அந்த முதிர் வயதுல நகோமிய வந்து நான் விட்டுறக்கூடாது, தனித்து விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க எல்லாவற்றையும். தன்னுடைய கணவரையும் இழந்திருக்கிறாங்க, மகனையும் இழந்திருக்கிறாங்க. சோ அந்த இழப்புங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு துக்கம் தான், பெரிய ஒரு துயரம் தான். சோ அந்த துயரத்துல இப்போ வந்து விடப்பட்டுட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது இன்னும் வந்து மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளதுக்கு நேரிடும். ஆனா அந்த ரூத் வந்து எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து அவங்க வந்து கண்டிப்பா கர்த்தரை முழுமையா அவங்க நம்பி இருந்தாங்க. கர்த்தரையே சார்ந்து இருந்ததுனாலதான் அந்த நகோமிய அவங்களால என்ன பண்ண முடியல, தனிமையா விட முடியல. அவங்களோட இருக்கணும், அவங்கள வந்து பராமரிக்கணும், அவங்கள நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பான குணம் அவங்களுக்குள்ள இருந்தது. நகோமி மூலமா அவங்க வந்து ரூத்த வந்து என்ன பண்ணாங்க, தேவன் அங்க ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க இருதயத்துக்குள்ள வைத்திருந்தாங்க. சோ இப்ப இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க. இதே மாதிரிதான் நம்மளும் யார் மேல இப்ப இவங்க சொல்றாங்க மரணமே அன்றி எதுவுமே என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. சோ அதே மாதிரிதான் நம்மளும் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரிந்து போகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. சோ அதை எங்க வாசிக்கிறோம்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 38, 39. சோ ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுல நம்ம படிச்சோம்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் அங்க குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நம்ம வாயில இருந்து அது புறப்படுமா? நம்மளும் வந்து சொல்ல முடியுமா, ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த கிறிஸ்தனும் வராது, அவருக்கும் எனக்கும் இடையில எந்த ஒரு இடையூறும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாய் நம்ம வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த நாளில நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். சோ அவங்க ரூத் வந்து அழகா சொல்றாங்க, மரணம் மட்டும்தான் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இங்க மரணமே பிரிக்க முடியாது. சோ அந்த அளவுக்குள்ள பாண்டிங் நமக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா என்ன வரணும். சோ எதுவும் எனக்கும் உங்களுக்கும் இடையூறா எதுவுமே என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம வாயினால நம்ம அறிக்கையிட நம்ம அழைக்கப்படுகிறோம். சோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நம்ம நேசிக்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த உலகத்துல நம்ம மத்த மனிதர்கள் நம்ம பிடித்தவர்களை நம்ம அதிகமா நேசிக்கலாம், நம்ம குடும்பத்துல இருக்கிற நபர்களை நம்ம அதிகமா நேசிக்கலாம். சோ இதை காட்டிலும் நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பாதுகாத்து எப்பெல்லாம் நம்ம தோண்டு போறோமோ, எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, அப்பெல்லாம் வார்த்தையை கொடுத்து கொடுத்து நம்மளை தேய்ச்சி நம்மளை நடத்துகிறார் இல்லையா, நம்ம சுமந்து வந்தார் இல்லையா. சோ அப்படிப்பட்ட தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நாளில நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். சோ அடுத்துதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சோ அதே ரூட்ல வந்து அவங்க தொடர்ந்து அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ஊரார் எல்லாரும் கேட்பாங்கல்ல, இவன் நகோமி தானோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டவுட் வரும். அப்ப வந்து கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, என்னை வந்து எப்படி கூப்பிடக்கூடாது, நகோமின்னு கூப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலா என்னை எப்படி கூப்பிடுங்க, மாறாள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நகோமி சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னா 20ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. நகோமி அப்படின்னு சொன்னா இன்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், மாறாள் அப்படிங்கிறதுக்கு கசப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ 21ஆம் வசனத்துல நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. சோ நிச்சயமா அவங்க எப்படி போனாங்க, நிறைவுள்ளவர்களாதான் அங்க போனாங்கல்ல, குடும்பமாய் அந்த இடத்துக்குள்ளாக அவங்க கடந்து போனாங்க. பட் திரும்பி வரும்போது இப்ப எப்படி வர்றாங்க, வெறுமையாய் வர்றாங்க. சோ அங்க வந்து அவங்க வந்து ரொம்ப வியாகுலப்பட்டு ரொம்ப துயரத்துல என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை
கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ வந்து பயங்கர துயரத்துல நான் வந்து இருக்கிறேன். நீங்க எப்படி என்ன நகோமி கூப்பிடலாம்? அந்த இன்பம், அந்த சந்தோஷம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், இழந்து நிற்கிறேன். நான் எல்லாவற்றையும் நான் இழந்து போயிட்டேன். நான் நிறைவா அங்க போனேன். இப்ப நான் எப்படி வந்திருக்கிறேன்? குறைவா வந்திருக்கேன், வெறுமையா வந்திருக்கிறேன். எதுவுமே என் கையில இப்ப இல்ல அப்படிங்கிற நிலைமையில இப்ப நகோமி வந்து நிற்கிறாங்க. ஆனா கர்த்தர் அவங்கள வெறுமையா விட்டுட்டாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்ல. சோ அவங்கள வந்து கடைசி அதிகாரத்துல நம்ம ரூத் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களை நிறைவாய் பிளஸ் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப இப்போ ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்திரீகளும் அறிந்திருக்கிறாங்க, இது யாராலதான் ஆயிற்று, தேவனால மாத்திரம்தான் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீகள் எல்லாரும் கர்த்தரை முழுவதுமாய் அறிந்து இப்போ போவாசுக்கு அந்த மகிமையை அவங்க செலுத்தல, ரூத் வந்து கூடவே இருந்தாங்க, அந்த ரூத்துக்கு மகிமையை செலுத்தல. அந்த ஸ்திரீகள் வந்து யாருக்கு வந்து மகிமையை செலுத்துறாங்கன்னா, ஸ்திரீகள் எல்லாரும் கர்த்தர் உனக்கு தயவு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, கர்த்தர் மட்டும்தான். நீ எல்லாத்தையும் இழந்து வந்த அன்றைக்கு நீ என்ன சொன்ன, வெறுமையா என்னை வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன, சிறுமைப்படுத்தி நான் கிளேசப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன, இன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாங்க, தயவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீகள் எல்லாரும் முதலாவது யாருக்கு சோஸ்திரம் செலுத்துகிறாங்க, கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்துகிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு முன்பாக அவங்க வரும்போது நிச்சயமா இவங்க மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், போகும்போது எவ்வளவு பிளஸிங்ஸா நான் போனேன், வரும்போது பெருமையா. நிச்சயமா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி ஒவ்வொன்றுக்கும் உங்க பதில் சொல்லணும்ல. நீ இங்க இருந்து போனியே, உனக்கு வந்து எப்படி ஆயிட்டு அப்படின்னு ஊரார்கள் பேசுகிற காரியங்கள் பல இருக்கும். சோ இப்ப எல்லாவற்றையும் அவங்க வந்து சமாளித்துதான் அந்த இடத்துல நிச்சயமா என்ன பண்ணிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனா இங்க வந்து அவங்கள கர்த்தர் நிறைவா என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ரூத் மூலமாய் அவங்க வந்து சந்ததி அற்றவர்களாய் நின்றாங்க. இப்ப ரூத் மூலமாய் அந்த சந்ததியை அவங்க வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்த வசனத்துல 15ஆம் வசனத்துல அதே ஸ்திரீகள் வந்து வாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும். இப்போ அவங்க என்ன இழந்தாங்க, ஆறுதல் இல்ல, அவங்களுக்கு யாருமே இல்ல, தனித்தவள் அப்படின்னு சொல்லி நம்ம 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம்ல. சோ எந்த ஆறுதலும் இல்ல. இப்போ ரூத் மட்டும் தான் அவங்க கூட இருந்தாங்க. இப்போ யார் வந்துட்டா, ஓபேத், இவங்கதான் உனக்கு ஆறுதலா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீகள் வந்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். அப்போ முதிர் வயது வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான், உன்னை விட போறது இல்ல, உன் கூட தான் இருக்க போறான், உன்னை ஆறுதல் படுத்த போறான், உன்னை சந்தோஷப்படுத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தரும் நமக்கு வந்து அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காங்க. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி அருமையா கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. சோ இங்க ஓபேத் வந்து உன்னை விட மாட்டான், முதிர் வயது வரைக்கும் உன் கூட இருப்பான்னு சொல்றாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, முதிர் வயது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லி நம்மள தேய்ச்சுகிற அருமையான ஒரு வசனம். சோ இன்றைக்கு நம்ம வந்து எதை குறித்தும் கலங்குகிறவர்களா அல்ல, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். இது வரைக்கும் அவரை சுமந்து கொண்டு வந்தாரல்ல, இது வரைக்கும் நம்மளை ஏந்தி கொண்டு வந்தாரல்ல, இது வரைக்கும் நம்மளை தப்பு வைத்தாரல்ல, எல்லா ஆபத்துலயும் எல்லா என்னென்ன காரியங்கள் எல்லா கஷ்டத்திலும் துயரத்திலையும் நம்ம கூட இருந்து நம்மளை தப்பு வைத்த தேவன் இந்த ஆண்டிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து என்ன பண்ணுவாரு, வழி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். சோ அடுத்து அவங்க சொல்றாங்க, உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். உன்னை சிநேகித்து. சோ இப்போ
அந்த இடத்துல அன்பற்ற சூழ்நிலையில அவங்க தள்ளப்பட்டாங்க. ஆனா ரூத் என்ன பண்றாங்க, அந்த அவங்க அன்பினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரவணைத்து கொண்டாங்க. சோ அவங்கள வந்து தாங்கி கொண்டாங்க. சோ இங்க உனக்கு 7 குமாரர் இருந்தாலும் இப்படி உன்னை பார்த்திருப்பாங்களா, இப்படி உன்னை உன் கூட இருந்து உன்னை நடத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த 7 குமாரரை பார்க்கிறோம் எனக்கு அருமையா இருந்த யார் அப்படின்னு சொல்றாங்க, ரூத் அவனை பெற்றாளே, ஓப்பேத்தை பெற்றாளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த வசனத்துல நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சோ அவங்க பிள்ளைங்களை இழந்து நின்னாங்க, இங்க அவங்க மடியில வளர்க்கிற அந்த தாயா மாறுகிறதை நாங்க பார்க்கிறோம். சோ எதெல்லாம் அவங்க இழந்து வந்தாங்களோ அதையெல்லாம் அவங்க திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். சோ அவங்க சந்தோஷத்தை அவங்க இழந்து நின்னாங்க, திரும்ப அந்த சந்தோஷத்தை என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. தனித்து விடப்பட்ட சூழலில் இருந்தாங்க, இப்போ அவங்க தனித்து இல்ல, அவங்க ஒரு குடும்பமா என்ன பண்றாங்க இருக்கிறதை நம்ம காண்கிறோம். அன்பை இழந்து இருந்தாங்க, இங்க ரூத் மூலமாய் அந்த அன்பை பெற்றுக்கொண்டாங்க. ஓபேத் முதிர் வயது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, தாங்குவாங்க, சிநேகிப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சுதந்திரத்தை இழந்து நின்றாங்க, ஓப்பேத்தை வளர்க்கிற ஒரு தாயா என்ன பண்றாங்க, மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த நாளில ஒருவேளை நம்ம எதை இழந்து நிற்கிறோம், சோ அதை திரும்ப கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் அவர். சோ என்னென்ன காரியங்கள் ஒருவேளை நகோமியை போல தன்னுடைய வாழ்க்கையில நம்ம தனித்து விடப்பட்ட சூழ்நிலா இருக்கலாம், இல்ல அன்பை இழந்தவர்களா நம்ம இருக்கலாம், இல்ல ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த நெருங்கிய அனுபவத்தை ஒருவேளை நம்ம விட்டு பின்வாங்கி போய் நம்ம நிற்கலாம். சோ இன்றைக்கு எதை இழந்து நின்றாலும் அதை என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் திரும்ப கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். எப்படி வந்து நான் வெறுமையா இருக்கேன் அவங்க சொன்னாங்க, ஆனா இங்க வெறுமையா இல்ல, நிறைவுள்ளவளா போனேன், நான் குறையா வந்துச்சேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த கடைசி அதிகாரத்துல கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்ததை இந்த ஊரார் எல்லாரும் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தார். சோ இன்றைக்கும் நம்ம கலங்கி கொண்டிருக்கிற காரியங்கள், எழுந்து போன காரியங்கள் எதுவா இருந்தாலும், ஒருவேளை அந்த ஊரார் எல்லாரும், நம்ம தெருவுல இருக்கிறவங்க, நமக்கு சுற்றிலும் இருக்கப்பட்ட எல்லாருக்கும் நம்மளுடைய சூழல் தெரிந்திருந்தாலும், அவங்க எல்லாரும் வந்து யாரை மகிமைப்படுத்துவாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை நம் வாழ்விலும் கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, செய்து முடிப்பாங்க. சோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். எசேக்கியா ராஜா, அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல நம்ம அவங்களுக்கு குறித்து நம்ம பார்க்கிறோம்ல. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து நாம எசேக்கியா ராஜா குறித்து பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவங்க வந்து வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு படுக்கையில இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்ல. சோ அப்போ வந்து யார் வரா அப்படின்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புறாங்க. அனுப்பி என்ன பண்றாங்க, 2ஆம் வசனத்துல அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாங்க. முதல் வசனத்துல வந்து சொல்லப்படுகிறது, வீட்டு காரியத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒழுங்குபடுத்துங்க, நீங்க பிழைக்க மாட்டீங்க, மறித்து போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கு வந்து ரொம்ப கவலையாயிட்டு. சோ நான் வந்து என்ன பண்ண மறிக்க போறாரு, அவ்வளவுதான், அவரோட லைஃப் முடிய போகுது. சோ அப்ப இந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. அதனால சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி என்ன பண்றாரு, விண்ணப்பத்தை வைக்கிறாரு. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ என்ன நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கெஞ்சி அவர் வந்து என்ன பண்றாரு, விண்ணப்பத்தை வைக்கிறதை நம்ம காண்கிறோம். சோ அப்படி வந்து அவர் வந்து நினைத்தருளும் செய்கிற அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவங்க அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டாங்க. ஏசாயா வந்து பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே பாதிதான் போயிருக்கிறாங்க, அதுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வருது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு துக்கம், மரணத்தின் விளிம்புல நிக்கிறாங்க, தேவனை நோக்கி என்ன பண்றாங்க,
பார்க்கிறாங்க, கதறுகிறாங்க, என்னை நினைத்தருளும், நான் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ கர்த்தர் சொல்லி அனுப்புறாங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதுவும் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு எசேக்கியா ராஜாவை போல ஒருவேளை நம்ம ஆரோக்கியத்தை சுகத்தை நம்ம இழந்தவர்களா நின்றோம்னா, வியாதியின் போராட்டத்துக்குள்ள நம்ம நின்று கொண்டிருந்தோம் என்றால், இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றதுனால, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி. சோ இன்றைக்கு நம்ம போராடி கொண்டிருக்கிற காரியம் என்ன, இழந்து நிற்கிற காரியம், இழந்து நிற்கிற சுகம் எதுவா இருந்தாலும் கர்த்தர் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவன். சோ இவங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் அந்த இழந்ததை என்ன பண்ணாங்க, திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. உங்களோட வாழ்க்கை என்ன வந்தது, துளிர்க்க செய்த தேவன். சோ அவங்களுடைய வாழ்க்கை மீண்டும் என்ன பண்ணுது, துளிர்க்க செய்தது. அவங்க வாழ்க்கை முடிஞ்சது. நகோமியோட வாழ்க்கையும் எண்ட். இதுக்கப்புறம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல புதிதான ஒரு துவக்கம் அப்படின்னு சொல்லி மத்தவங்கிட்ட கேட்டோம்னா அது கேள்விக்குறி. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தாங்க. சோ எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலையும் மரணத்தின் விளிம்புதான். பட் கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய கிருபை அவங்க மேல இருந்ததுனால அவங்க விண்ணப்பம் கேட்கப்பட்டு அந்த ஆரோக்கியத்தை என்ன பண்ணாங்க, இழந்த அந்த ஆரோக்கியத்தை திரும்ப என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரிதான் ஏசாயா, கடைசியா ஒண்ணு சொல்லுங்க. ஏசாயா 58 அதிகாரம் 8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிர்ந்து உன் நீதி எனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்படின்னு சொல்லி. சோ சுக வாழ்வை கர்த்தர் சீக்கிரத்துல என்ன பண்ணுவாங்க, துளிர்க்க செய்கிற தேவனா இருக்கிறாங்க. சோ இன்றைக்கும் நம்ம இழந்து நிற்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, திரும்ப அளிக்கிற தேவன் அவர். நான் நம்புறேன், நிச்சயமாய் நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசுவாசித்து அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. என்னென்ன காரியங்கள் நீங்க இழந்து நிற்கிறீங்களோ அதை தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையும் துளிர்க்க செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறாங்க.